Business Environment and International Business Part 3 பார்க்க போகிறோம். அதில் International Business, Globalization, International Trade Theories, Government Invention in International Business, Tariff and Non-Tariff, Indian Foreign Trade Policy. இந்த டாபிக் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் இந்த டாப்பிக்கில் இருந்து யூஜிசி நெட் எக்ஸாமில் லாஸ்ட்டு 5 கொஷின்ஸில் என்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா 2 or more countries கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸை தான் நம்ம இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2 or more countries transfer to goods and service, technology, idea, resources and peoples across the nation. It is called international business. இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ஜேர்னல் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்க்கு என்ன டெஃபினேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா commercial enterprises economic activitiesக்காக has branches into more foreign countries and makes use of economic culture, political, legal and other difference between countries அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் ஜேர்னல் வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸை டிஃபைன் பண்ணுறாங்க. தென் நேச்சர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். நேச்சர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்றது 2 or more countries வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் இன்வால்வ் ஆகிருக்கும். அப்படி இன்வால்வ் ஆகும்போது மெனி பேஸஸ் அங்கே இருக்கும். லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸாக இருக்கும், ஃபிசிக்கல் ரிஸ்க் அண்ட் பொலிட்டிக்கல் ரிஸ்க் அங்கே கவர் ஆகும். 2 countries கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன்ஸும் அதில் இருக்கும். கண்ட்ரிஸ் கரன்சி டிஃப்ரென்ஸ் இருக்கும். டோட்டலாக டொமஸ்டிக் பிஸ்னஸ்லேருந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். தென் ரீசன் ஃபார் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் என்ன ரீசனுக்காக இருக்குது அப்படின்னா லைஃப் சைக்கிளுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸை இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மூலமாக நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதனால நமக்கு மார்க்கெட் மோட்டிவ்ஸ் கிடைக்கும். ப்ராஃபிட் அதிகமாக ஏர்ன் பண்ணலாம். இந்த ரீசன் நம்ம வந்து எக்கனாமிக் ஸ்கேலை வந்து அச்சீவ் பண்ணிக்க முடியும். தென் R&D காஸ்ட் ஸ்ப்ரெட் ஆகும். R&D காஸ்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். R&D காஸ்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ரிசர்ச் டெவலப்மெண்ட் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் கம்பெனி வந்து அவங்களோட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக ஹியூஜ் அமௌண்ட்டை அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா ஷார்ட் டேர்மாக அந்த கம்பெனிக்கு வந்து ப்ராஃபிட் குறைஞ்சாலும் இட்ஸ் கவர் பொட்டென்ஷியல் ஃபார் ப்ராஃபிட் இன் த லாங் டேர்ம். இது மூலமாக அவங்க என்ன பண்ணிக்கலாம், எக்கனாமிக் மோட்டிவாக அச்சீவ் பண்ணிக்கலாம். லாங் டேர்முக்கு அவங்களோட ரிசர்ச் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் க்ரோத் அண்ட் ரிஸ்க்கை வந்து அவங்க கண்டிப்பாக ஸ்ட்ராட்டஜி மூலமாக குறைச்சிக்க முடியும். தட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் மோட்டிவேஷன். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் 2 or more countries பிஸ்னஸ் என்ட்ரி மோடை தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்போர்ட் அப்படின்றது டைரக்ட் எக்ஸ்போர்ட் அண்ட் இன்டைரக்ட் எக்ஸ்போர்ட் சொல்லிட்டு 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. தென் லைசன்சிங் அப்படின்றது ஃப்ரான்ச்சைசிங், மேனேஜ்மெண்ட் கான்ட்ராக்ட், டர்ன்கி ஆப்ரேஷன்ஸ் அப்படின்ட்டு 3ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் ட்ரேட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இப்போது இன்டைரக்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது என்னென்னா கமர்ஷியல் என்டர்பிரைசஸில் அவங்க ஓன் கண்ட்ரியில் அவங்களோட குட்ஸை இன்டர்மீடியேட்டர்கிட்ட சேல் பண்ணிடுவாங்க. அந்த இன்டர்மீடியேட்டர்ஸ் பேப்பர் ஒர்க், பெர்மிட், ஷிப்பிங் அண்ட் அரேஞ்ச்மெண்ட், மார்க்கெட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அதை பூரா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துகிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்லாக ஃபில்ஃபில் பண்ணிவிட்டு அதை வந்து அடுத்த கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. அதை தான் இன்டைரக்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். டைரக்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்றது என்னென்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் டைரெக்டாக அவங்களோட குட்ஸை கஸ்டமருக்கு சேல் பண்ணுறது தான் டைரக்ட் எக்ஸ்போர்ட். லைசன்சிங் அப்படின்றது ஒரு கண்ட்ரியில் உள்ள இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி, டெக்னாலஜி, மெத்தட்ஸ், பேட்டன்ட், காப்பிரைட்ஸ் இதெல்லாம் ஒரு கண்ட்ரியிலேருந்து இன்னொரு கண்ட்ரியில் உள்ள கம்பெனி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்ஸ் தர்றது தான் லைசன்சிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லைசன்சிங்கில் 2 parties இன்வால்வ் ஆகுறாங்க, லைசன்சர் அண்ட் லைசன்சி. இந்த 2 பார்ட்டியில் லைசன்சர் அப்படின்றவங்க யார் அப்படின்னா யாரெல்லாம் இந்த ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரைட்ஸ் தர்றாங்களோ அவங்க லைசன்சர் அப்படின்னும், யாரெல்லாம் இந்த இதை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க லைசன்சின்னு சொல்லிட்டு 2 parties இன்வால்வ் ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்றது என்னென்னா ட்ரேட்மார்க்கை ராயல்ட்டி அல்லது ஃபீஸ் வாங்கிக்கிட்டு அவங்களோட ட்ரேட்மார்க் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கம்பெனிக்கு பிரான்ச்சஸ் கொடுக்குறவங்க தான் ஃப்ரான்ச்சைசிங் அப்படின்னு சொல்கிறாங்க.
தென் மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன். மெர்ஜர் அப்படின்றது என்னென்னா எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு 2 கம்பெனிஸ் இருந்துச்சுன்னா அந்த 2 கம்பெனிஸும் சேர்ந்து XY அப்படின்ற கம்பெனியாக அவங்களோட பிஸ்னஸை ரன் பண்ணிக்கலாம். அதுதான் மர்ஜர் அப்படின்னு சொல்கிறோம். அக்விசிஷன் அப்படின்றது எக்ஸுன்ற கம்பெனி ஒய் கம்பெனியை அக்விஷேட் பண்ணிக்கிட்டு, அதாவது ஃபுல்லாக அவங்களோட கம்பெனியை பை பண்ணிவிட்டு அந்த கம்பெனி எக்ஸ் அப்படின்ற பேர்லேயே ரன் ஆகுறது வந்து அக்விசிஷன் அப்படின்னு சொல்கிறோம். தென் கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங். கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்றது என்னென்னா ஒரு ஃபாரின் மேனுஃபேக்சர் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற ப்ராடக்டை ஃபுல்லாகவோ இல்லை ஒரு பார்ட்ஸாகவோ மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அதர் கண்ட்ரியில் உள்ள லோக்கல் மேனுஃபேக்சரை ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அதை கண்ட்ரோல் மேனுஃபேக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு செல்ஃபோன் இருக்குதுன்னு வச்சுட்டா அந்த செல்ஃபோனில் உள்ள பேட்ரியை மாத்திரம் இன்னொரு கண்ட்ரி மேனுஃபேக்சர் பண்ணிக்கலாம். மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு இந்த செல்ஃபோனில் அந்த பேட்டரியை போட்டுட்டு அவங்க சேல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்ட் கொடுத்தாங்க அப்படின்னா அதை கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்கிறோம். தென் டர்ன்கி ப்ராஜெக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபுல்லாக அவங்களோட ப்ராஜெக்டை பையருக்கு சோல்வ் பண்ணிடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹோட்டல் ஃபாரின் கம்பெனி ஒரு ஹோட்டலை நம்ம இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஹோட்டலுக்கு உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் என்னெல்லாம் திங்ஸ் தேவைப்படுதோ அதை ஃபுல்லாக வாங்கி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளீட் ப்ராஜெக்டை கொடுத்தாங்க அப்படின்னா அதை டர்ன்கி ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜாயின் வெஞ்சர், மெர்ஜர் அண்ட் அக்விசிஷன் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஜாயின் வெஞ்சர். ஜாயின் வெஞ்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஒரு சுசுகி அப்படின்றது ஜப்பான் கம்பெனி, மாருதி வந்து இந்தியன் கம்பெனி. இவங்க 2 பேரும் சேர்ந்து மாருதி அண்ட் சுசுக்கின்னு சொல்லிட்டு மெர்ஜ் ஆகி ரன் ஆகிட்டுருக்கு. அதுதான் ஜாயின் வெஞ்சர் அப்படின்னு சொல்கிறோம். தென் பிரான்ச்சசிங்கில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அந்த பீஸா ஹட், மேக்டொனால்ட்ஸ் இவங்கெல்லாம் ஃபாரின் கம்பெனிஸ் உள்ளதை அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க இங்கே பிரான்ச்சஸ் எடுத்து அதே பேரில் அவங்க இங்கே ரன் ஆகிக்கிறாங்க. லைசன்சிங் மைக்ரோசாஃப்ட் கம்பெனி, டிஸ்னி வேர்ல்டு இதெல்லாம் லைசன்சிங் வாங்கிட்டு எல்லா கண்ட்ரீஸ்லேயும் ரன் ஆகிட்டுருக்க பிஸ்னஸ். தென் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா வின் டக்லஸ் பெர்மிட்டார் அப்படின்றவங்க இந்த EPRG ஃப்ரேம் ஒர்க்கை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் கண்ட்ரீஸோட டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட்ஸ் அப்ரோச் அண்டு ப்ராசஸாக தான் இதில் சொல்லியிருக்காங்க. தென் ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கும் அதோட சப்சிடரி கம்பெனிஸுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ரேம் ஒர்க் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில். அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா எத்னோசென்ட்ரிக், பாலிசென்ட்ரிக், ரீஜினோசென்ட்ரிக், ஜியோசென்ட்ரிக் சொல்லிட்டு 4 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா ஒரு ஃபாரின் கம்பெனி ஒரு டொமஸ்டிக் கண்ட்ரியில் போயிட்டு பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்க என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி, என்ன மாதிரியான அப்ரோச்சஸ், என்ன மாதிரியான ஆட்டிடியூட்ஸ், என்ன மாதிரியான ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத தான் விண்ட் அண்டு தக்லஸ் அண்டு பெல்மெட்டர் அப்படின்றவங்க டிஃபைன் பண்ணியிருக்காங்க. தென் எத்னோசென்ட்ரிக் அப்படின்றது ஹோம் கண்ட்ரி ஓரியன்டேஷன்னு சொல்லுவாங்க. எத்னோசென்ட்ரிக் அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிஸ் அவங்க ஹோம் கண்ட்ரியில் என்ன பாலிசி பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. பிஸ்னஸ் பண்ணுற கண்ட்ரிஸோட நீட்ஸ்க்கு தேவையான மாதிரி அவங்க மாற்றிக்க மாட்டாங்க. தெர் ஆர் நோ சேஞ்சஸ் இன் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன், ப்ரைஸ், ப்ரமோஷன், மெசர்ஸ் பிட்வீன் நேட்டிவ் மார்க்கெட் அண்ட் ஓவர்சீஸ் மார்க்கெட். அவங்க என்ன ஒரு சிச்சுவேஷன்லையும் அவங்க ஹோம் கண்ட்ரியில் இருக்கிற பிரின்சிபல்ஸை கண்டிப்பாக மாற்ற மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நிசான் கார் கம்பெனி, அவங்க ஜப்பான் கம்பெனி. ஜப்பானில் வந்து அவங்க என்ன மாதிரியான கார் மேனுஃபேக்சர் பண்ணி என்ன காஸ்ட்டில் சேல் பண்ணுறாங்களோ அதே தான் நம்ம இந்தியாலையும் பண்ணுறாங்க. அவங்களோட பிரின்சிபல்ஸாக மாற்றிக்க மாட்டாங்க. பாலிசென்ட்ரிக் அப்படின்றது ஹோஸ்ட் கண்ட்ரி ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுற கண்ட்ரிஸ் அவங்க பிஸ்னஸ் பண்ணுற டொமஸ்டிக் மார்க்கெட்டுக்கு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தர்றாங்க. அவங்க ஹோம் கண்ட்ரியில் ஃபாலோ பண்ணுற பிரின்சிபல் அண்ட் பாலிசியை அப்படியே ஃபாலோ பண்ணாமல் பிஸ்னஸ் பண்ணுற லொக்கேஷன் உள்ள பாலிசி அண்ட் பிரின்சிபல்ஸை அடாப்ட் பண்ணிக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எம்சி டொனால்ட்ஸ் அப்படின்ற ஃபுட் ப்ராடக்ட் கம்பெனி வந்து USA கம்பெனி. அது நம்ம இந்தியாவிலையும் இருக்குது. ஆனால் இந்தியாவில் இருக்கிற டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட குக்கிங் ஃபார்முலாவை சேஞ்சஸ் பண்ணிக்கிடுவாங்க. தென் ரிஜியோசென்ட்ரிக். இந்த அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுற கம்பெனி அவங்க பிஸ்னஸ் பண்ணுற கண்ட்ரியில் கன்சியூமரோட நீட்ஸ் என்ன,
அவங்களோட வாண்டட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்ரேஷனல் ஸ்ட்ராட்டஜிஸை ஃபார்முலேட் பண்ணுவாங்க. அவங்க ஹோம் கண்ட்ரியில் உள்ள சிமிலாரிட்டிஸ்க்கும் அவங்க பிஸ்னஸ் பண்ணுற கம்பெனியில் உள்ள சிமிலாரிட்டியும் டோட்டலாக சேஞ்சஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அடிடாஸ் அப்படின்றது வந்து ஒரு ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனி, நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த கம்பெனி ஜெர்மனியில் இருக்குது. லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் வியர் கம்பெனி அது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ரீஜனலுக்கு தகுந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஸ்போர்ட்ஸ் வியரை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது ஜியோசென்ட்ரிக். இந்த மாதிரி அப்ரோச்சை ஃபாலோ பண்ணுற கம்பெனிஸ் ஹோல் வேர்ல்டுக்கும் தேவைப்படுற மாதிரி எஃபெக்டிவ் அண்ட் எஃபிஷியன்ட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி கஸ்டமர்ஸோட நீட்ஸையும் டிமாண்ட்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள், மைக்ரோசாஃப்ட் இவங்க என்ன மாதிரியான ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா திங்க் குளோபல் ஆக்ட் குளோபல் அப்படின்ற ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது கூகுள் வந்து வேர்ல்டு லெவலில் இருந்தாலும் அவங்க நம்ம இந்தியா அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்தியாவில் உள்ள கண்ட்ரீஸில் நம்ம இந்தியாவில் உள்ள ஸ்டேட்டில் இருக்க லாங்குவேஜஸை ஃபுல்லாக அவங்க கூகுளில் வந்து ஃபீட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி ஹோட் பண்ணி வச்சுருக்கும்போது நம்மளோட லாங்குவேஜ்லேயே நம்ம என்ன பண்ணிக்க முடியும், சர்ச் பண்ணி இன்ஃபர்மேஷனை எடுத்துக்க முடியும். அதுதான் ஜியோசென்ட்ரிக் அப்படின்னு சொல்கிறாங்க. குளோபலைசேஷன்ன்றது அக்ராஸ் த நேஷன் கண்ட்ரிஸ் பிஸ்னஸ் பண்ணும்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற குட்ஸ் அண்ட் சர்வீஸ், கேபிட்டல், டெக்னாலஜிஸ் இதெல்லாம் ஒரு கண்ட்ரிக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அந்த கண்ட்ரிஸோட கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொஞ்சம் லிபரலாக இருக்கிறது தான் குளோபலைசேஷன் சொல்கிறோம். குளோபலைசேஷன் கண்ட்ரிஸ்குள்ளே கோஆப்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஒவ்வொரு கண்ட்ரியும் இன்டர்டிபெண்ட் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிறாங்க. நம்ம இந்தியாவில் குளோபலைசேஷன் வந்து பிஃபோர் 91 முன்னாடி வரைக்குமேவும் அவ்வளோவா டெவலப் ஆகாமல் தான் இருந்துச்சு. 1991 வந்த நியூ எக்கனாமிக் பாலிசி தான் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் ஒரு நல்ல சேஞ்சஸை கொண்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் மெனி இந்தியா ஃபர்ம்ஸ் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட பிஸ்னஸை டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜி மூலமாக வேர்ல்டு வைடாக டெவலப் பண்ணாங்க. பிஸ்னஸ் என்டர்பிரைசஸ் மேபி இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ்க்காக சம் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம். அது என்னலான்னா குளோபலில் உள்ள மார்க்கெட் கான்செப்டை ஃபாலோ பண்ணலாம், மல்டி ரீஜனலை இன்டிகிரேட் பண்ணிக்கலாம், மல்டி நேஷ்னல் ஃபார்ம்ஸ் அவங்களோட எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கும் இன்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கும் தகுந்த மாதிரி அவங்களோட ஆர்கனைசேஷனில் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜியெல்லாம் குளோபலைசேஷனில் அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. தென் அதோட இம்பேக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன் அதோட பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்குது, நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் இருக்குது. பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்னென்னா மார்க்கெட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், கம்பெனியோட ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிக்கலாம், இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷன் கிடைக்கும். இதெல்லாம் குளோபலைசேஷனோட பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸாக இருக்குது. நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்னா காம்படிஷன்ஸ், த்ரெட்ஸ் இதெல்லாம் இருக்கலாம். காம்படிஷன் த்ரெட்ஸ் மூலம் வந்து வேர்ல்டு வைடாக இருக்கிறதுனால அது இன்க்ரீஸ் ஆகிட்ருக்கும். கம்பெனியோட ஈக்குவாலிட்டிஸ் வந்து டொமஸ்டிக் ஃபார்ம்ஸ்க்கும் இன்டர்நேஷ்னல் ஃபார்ம்ஸ்க்கும் ஈக்குவலாக மெயின்டைன் பண்ண முடியாது. இது ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றது ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் தியரிஸ், இதை கிளாசிக்கல் கண்ட்ரி பேஸ்டு தியரிஸ், மாடர்ன் ஃபார்ம் பெஸ்ட் தியரிஸ் சொல்லிட்டு 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இந்த தியரிஸ் எல்லாம் என்ன டிஃபைன் பண்ணுது அப்படின்னா ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸை என்ன மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸில் பண்ணுறாங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இப்போ ஒவ்வொரு தியரிஸாக பார்க்கலாம். மெர்கன்டலிசம் தியரி. இந்த தியரி வந்து தாமஸ் அண்ட் அதர்ஸ் வந்து யூகேல 17th செஞ்சுரியில் ப்ரொபகேட் பண்ணாங்க. இதில் கோல்டு தான் கண்ட்ரிஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் மீடியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ கோல்டு அண்டு சில்வர் வந்து ஒரு நேஷனோட மெயின் வெல்த்தாக இருந்துச்சு. இம்போர்ட் பண்ணுறதை விட எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால தான் கண்ட்ரியோட ட்ரேட் சர்ப்ளஸை இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரியில் பிலீவ் பண்ணாங்க. தென் கவர்மெண்ட் வந்து டெரிஃப்ஸ் அண்டு குவாட்டாஸ்க்கு சப்சிடரி கொடுக்கறது மூலமாக அவங்க என்ன பண்ணலாம், ட்ரேடில் சர்ப்ளஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெர்கன்டலிசம் தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க தாமஸ் அப்படின்றவங்க. இந்த தியரியோட கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா லாங் ரன்னுக்கு இந்த தியரி வந்து சூட்டபிளாக இருக்காது, கோல்டு சில்வரோட ரேட் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காது, வேர்ல்டு வைடாக ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அந்த கோல்டு அண்ட் சில்வர் ரேட் வந்து டிஃபர் ஆகிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரியை கிரிட்டிசிசம் பண்ணாங்க. தியரி ஆஃப் அப்சல்யூட் அட்வான்டேஜ். இந்த தியரி வந்து 1976
ஆடம் ஸ்மித் இந்த தியரியை ப்ரொபகேட் பண்ணாங்க. இந்த தியரியில் ட்ரேட் ஒரு பாசிட்டிவ் மேனராக பிலீவ் பண்ணாங்க. டிவிஷன் ஆஃப் லேபர் பிரின்சிபல்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும் இந்த தியரி. ஃப்ரீ ட்ரேட் மூலமாக வெரைட்டி ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸை கண்ட்ரீஸ்குள்ளே வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதர் கண்ட்ரீஸை விட எஃபிஷியண்ட்டான ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணி அந்த ப்ராடக்டை கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக அப்சல்யூட் அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது முழுமையான ஒரு அட்வான்டேஜ் இருக்கும்னு சொல்லி இந்த தியரியில் ஆடம் ஸ்மித் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இந்த தியரியோட கிரிட்டிசிசம் என்னென்னா, இங்கே வந்து ஃபுல்லாக காஸ்ட் அட்வான்டேஜஸ் இருக்காது, கண்ட்ரி சைஸ் வந்து டிஃபர் ஆகும். அப்படி டிஃபர் ஆகும்போது அவங்களோட ரிசோர்ஸை வந்து ஃபிக்ஸட் காஸ்ட், டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்லாம் ஃபுல்ஃபில்லாக இருக்காது. கண்ட்ரியோட இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து எஃபெக்டாக இருக்கிறப்ப அவங்க அந்த எஃபெக்டை மட்டும்தான் அசியூம் பண்ணிக்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து அப்சல்யூட் அட்வான்டேஜஸ் இருக்காது, சம் ஆஃப் த ப்ராடக்ட்டுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தியரியை கிரிட்டிசிசம் பண்ணாங்க. கம்பேரேட்டிவ் காஸ்ட் அட்வான்ஸ் தியரி 1917 டேவிட் ரிச்சார்டோ வந்து இந்த தியரியை சொன்னாங்க. ப்ரொடக்டிவிட்டியோட டிஃப்ரென்ஸ்லேருந்து கம்பேரேட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜஸ் தியரியை ரைஸ் ஆகுது. 2 கண்ட்ரிஸ் மட்டும் இன்வால்வ் ஆகுறதுனால எக்ஸ்சேஞ்ச் ரேட் பற்றி ஒன்றும் யோசிக்க முடியல, அது ஜஸ்ட் அஷ்யூம் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ரிசோர்ஸ் ப்ரைஸு இதை மட்டும்தான் அங்கே அசியூம் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் என்ன ஆக முடியல, இந்த தியரியில் கம்பேரேட்டிவ் மட்டும் பண்ணுறதுனால 2 கண்ட்ரிஸ் இன்வால்வ் ஆகுச்சு. ஹெச்ஓ தியரி, ஹெக்ஸசர் ஹாக்லின் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஹெச்ஓ தியரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தியரி வந்து 2x2x2 தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ட்ரியில் என்ன ப்ராடக்ட் எஃபெக்டிவாக ப்ரொடியூஸ் பண்ண முடியுமோ அந்த ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். 2 கண்ட்ரிஸோட நேஷ்னல் ரிசோர்ஸை ஈவனாக ட்ரேட் பண்ண முடியும். அந்த ட்ரேடை வந்து எவாலுவேட் பண்ணிக்க முடியும். ஒரு கண்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ண முடியாத ப்ராடக்டை அந்த கண்ட்ரிக்கு அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு இந்த ஹெச்ஓ தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன நீட் இருக்குது, அந்த கண்ட்ரிக்கு என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்றத தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கண்ட்ரிக்கு என்ன ரேஷியோவில் தேவைப்படுது அப்படின்றத இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது மூலமாக ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும், சர்ப்ளஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு ஹெச்ஓ தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இதில் லேபர் ரிலேஷன்ஷிப், கேபிட்டல் ரிலேஷன்ஷிப், டெக்னாலஜி காம்ப்ளெக்சிட்டிஸ், இதை 3 டைப்புமேவும் அவங்க என்டோமைன் பண்ணுறாங்க. இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி 1999 சொல்லியிருக்காங்க, ஆனால் 1960 ரேமண்ட் வெர்ஜன் வந்து இந்த தியரியை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்டோட க்ரோத்தை ஒரு ப்ராடக்டோட க்ரோத் அண்ட் அப் அண்ட் டவுன்ஸை வந்து இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதில் 3 ஸ்டேஜஸாக சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நியூவாக ஒரு ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதோட க்ரோத், தென் மெச்சூரிட்டி ஸ்டேஜில் அதோட க்ரோத், தென் டிக்ளைன் ஸ்டேஜில் அதோட க்ரோத், இதெல்லாம் எப்படி அப்ஸ் அண்ட் டவுன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரியில் சொல்லியிருக்காங்க ரேமண்ட் வெர்ன் அப்படின்றவங்க. இதில் 1996 இருக்குது, 1960 தான் கரெக்டாக. கவர்மெண்ட் இன்வென்ஷன், எல்லா கண்ட்ரிலையும் எக்கனாமிக் அண்ட் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸில் கவர்மெண்ட்டோட இன்வென்ஷன் கண்டிப்பாக இருக்கும். இதுக்குன்னா என்விரான்மெண்ட்டை பாதுகாக்கிறதுக்காகவும், டேக்ஸஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும், சப்சிடி மேக் பண்ணுறதுக்காகவும், ப்ரைஸை மேக்ஸிமைஸ் அண்ட் மினிமைஸ் பண்ணுறதுக்காகவும், மார்க்கெட் ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும், ஓனர்ஷிப்ஸ் அண்ட் ஃபண்டிங் ப்ரொவிஷன்ஸ்க்காகவும் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் ஒவ்வொரு ஃபாரின் ட்ரேட்கான பிஸ்னஸ்லையும் இருக்கும். டொமஸ்டிக் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஃபாரின் ட்ரேட் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். என்ன மாதிரியான டைப்ஸில் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, மாரல் சஜஷன்ஸ், டைரக்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்விரான்மெண்டல் குவாலிட்டி, பாப்புலேஷன் ப்ரிவென்ஷன், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரெகுலேஷன், எக்கனாமிக் இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைப்ஸில் எல்லாம் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கும். மாரல் அப்படின்றது என்ன அப்படின்னா, விச் இஸ் ரைட் விச் இஸ் ராங் அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணுறது தான் மாரல். சஜஷன்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு கம்பல்ஷன் இல்லாமல், ஒரு ஃபோர்ஸஸ் இல்லாமல் ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது தான் இந்த சஜஷன்ஸில் சொல்லுவாங்க. மாரல் சஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ஆக்சுவலாக இருக்கிற ரூல்ஸை தான் கவர்மெண்ட் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. ஒரு கம்பல்ஷன்லேயோ
ஒரு ஃபோர்ஸ் மூலமாகவோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது இல்லாமல் ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் இருக்கிற ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு டைப்பாக சொல்லியிருக்காங்க. செகண்ட் டைப் டைரக்ட் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட். அதாவது என்விரான்மெண்ட்டை அஃபெக்ட் பண்ணாத ப்ராடக்டை மட்டும்தான் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுல கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் அதிகமாக இருக்கும். தென் பொல்யூஷன் ப்ரிவென்ஷன். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக என்கரேஜ் பண்ணுவாங்க. க்ளீன் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி அந்த மாதிரியான பிஸ்னஸ் வந்து கண்ட்ரியில் அகாமடேட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து ரொம்ப இனிஷியேட் பண்ணுவாங்க. நேஷ்னல் லேபரேட்டரிஸ், யூனிவர்சிட்டி, ப்ரைவேட் ஃபார்ம்ஸ் கூட சேர்ந்து எஃபெக்டிவாக இன்னோவேஷனாக என்ன மாதிரியான பொல்யூஷன் ப்ரிவென்ஷன்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன்ஸ் இருக்கும். தென் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரெகுலேஷன்ஸ். ஹோம் கண்ட்ரியில் உள்ள ஃபார்ம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறத ப்ரொடக்ஷன் கன்சம்ஷனில் உள்ள இன்புட்ஸ் ஆர் அவுட்புட்ஸோட ப்ராசஸை கவர்மெண்ட் ரெகுலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ கோல் பர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோல்லேருந்து வர்ற சல்ஃபரை ரிமூவ் பண்ணுறதுக்காக ஸ்க்ரப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் கொண்டு வருவாங்க. அப்புறம் டாக்ஸஸை கொட்டுறதுக்கெலாம் தடை பண்ணுவாங்க. அதாவது குப்பையெல்லாம் வந்து அதிகமாக கொட்டக்கூடாது. அப்படி கொட்டினா அதுக்குரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் ஏன்னா ஃபாரின் கம்பெனிஸ் வந்து என்ன மாதிரியான டாக்ஸஸ்லாம் சப்ஸ்டின் பண்ணுறாங்க, அது எப்படி நமக்கு வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக அவங்க என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வந்து ப்ராஹிபிட் பண்ணுறாங்க. இதுலேயும் கவர்மெண்ட்டோட இன்னோவேஷன்ஸ் அதிகமாக இருக்கும். எக்கனாமிக் இன்சென்டிவ்ஸ். சோசியல் சேவ் பண்ணுறதுக்காக பொல்யூஷன் டேக்ஸ், சப்சிடரிஸை ஃபாலோ பண்ணுறது, மார்க்கெட்டபிள் பொல்யூஷன் பெர்மிட்ஸ் கொடுக்கறது, அந்த மாதிரியானதுலாம் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் அதிகமாக இருக்கும். ஒரு இம்போர்ட் பண்ணுற ப்ராடக்ட் கரெக்டாக இருந்தால் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட் பொல்யூஷன் பெர்மிட்ஸ் கொடுக்குறாங்க. டெபாசிட் ரீஃபண்ட் சிஸ்டம், பெர்ஃபார்மன்ஸ் பாண்ட்ஸ், லைபிலிட்டி சிஸ்டம், இந்த மாதிரியான சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே சோசியல் இன்ட்ரெஸ்ட்காக கொண்டு வந்திருக்காங்க. டெரிஃப் அப்படின்றது என்னென்னா இம்போர்ட் பண்ணுற குட்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணுற டேக்ஸை தான் டெரிஃப்னு சொல்கிறோம். இட்ஸ் ஹாவ் அ 4 பிரின்சிபல் ஃபங்க்ஷன் சச்சஸ் கவர்மெண்ட் ரெவென்யூக்கு டெரிஃப் ஒரு சோர்ஸாக இருக்குது. இம்போர்ட் பண்ணுற குட்ஸுக்கு டேக்ஸ் இருக்கிறதுனால நம்ம டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற குட்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கை ப்ரொடக்ட் பண்ண முடியுது. டெரிஃப் வந்து ட்ரேடில் இருக்கிறதுனால ட்ரேடில் இருக்க டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அந்த டெரிஃப் இருக்குது. டெரிஃபோட டைப்ஸ் 5 டைப்ஸ் இருக்குது. இம்போர்ட் டெரிஃப், எக்ஸ்போர்ட் டெரிஃப், அட்வால்ரம் டெரிஃப், ஸ்பெசிஃபிக் டெரிஃப், காம்பனண்ட் டெரிஃப்னு சொல்லிட்டு 5 டைப்ஸாக டெரிஃபை கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இம்போர்ட் டெரிஃப் அண்ட் எக்ஸ்போர்ட் டெரிஃப்ன்றது இம்போர்ட் பண்ணுற எக்ஸ்போர்ட் பண்ணுற கமாடிட்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணுற டேக்ஸை தான் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் டெரிஃப்னு சொல்கிறோம். அட்வாலரம் டெரிஃப் அப்படின்றது ஒரு சர்டன் பர்சன்டேஜை கமாடிட்டிக்கு, அதாவது ட்ரேட் பண்ணுற கமாடிட்டியோட வேல்யூயை பொறுத்து சர்டன் பர்சன்டேஜை டேக்ஸாக ஃபிக்ஸ் பண்ணுறது தான் அட்வாலரம் டெரிஃப். ஸ்பெசிஃபிக் டெரிஃப் அப்படின்றது என்னென்னா ட்ரேட் பண்ணுற கமாடிட்டியோட பெர் யூனிட்டுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது தான் ஸ்பெசிஃபிக் டெரிஃப். காம்பனண்ட் டெரிஃப் அப்படின்றது அட்வாலம் டெரிஃபையும் ஸ்பெசிஃபிக் டெரிஃபையும் கம்பைன் பண்ண தான் காம்பவுண்ட் டெரிஃப் அப்படின்றாங்க. அந்த கமாடிட்டி பண்ணுற குட்ஸுக்கு பர்சன்டேஜை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா பர்சன்டேஜ் அண்ட் ஸ்பெசிஃபிக் டெரிஃப் சேர்த்து, அதாவது ஒரு பெர் யூனிட்டுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது, ரெண்டும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் காம்பவுண்ட் டெரிஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேட் பேரியர்ஸ். ட்ரேட் பேரியர்ஸ் அப்படின்றது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் ரெஸ்ட்ரிக்ஷனுக்காக கவர்மெண்ட் ட்ரேட் பேரியர்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் இம்போர்ட் மூலமாக டொமஸ்டிக் கண்ட்ரியோட மார்க்கெட் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ட்ரேட் பேரியர்ஸை கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்ன ரீசனுக்காக ட்ரேட் பேரியர்ஸ் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காகவும், ஹோம் கண்ட்ரியோட பிஸ்னஸ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி ஹோம் மார்க்கெட்டை ப்ரொடக்ட் பண்ண, டொமஸ்டிக் கண்ட்ரியோட மணி நீட்ஸ் அண்ட் கீப் அப் பண்ணுறதுக்காகவும் ட்ரேட் பேரியர்ஸ் கொண்டு வந்தாங்க. கேபிட்டல் அக்குமுலேஷனை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காகவும், ஹோம் கண்ட்ரியோட மார்க்கெட்டை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்காகவும், ரியல் வேஜஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் ட்ரேட் பேரியர்ஸ் வந்துச்சு. சின்ன சின்ன இண்டஸ்ட்ரியோட சேஃப்டிக்காகவும், அவங்களோட டெவலப்மெண்ட்டுக்காகவும், நேச்சுரல் ரிசோர்ஸை கன்வென்ஷனுக்காகவும், நேஷ்னல் ரிசோர்ஸ் கன்வென்ஷன்ஸ்க்காகவும் ட்ரேட் பேரியர்ஸை கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்தாங்க. அதாவது ஃபாரின் ட்ரேட் மூலமாக டொமஸ்டிக் கண்ட்ரி அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ட்ரேட் பாலிசியில் ட்ரேட் பேரியர்ஸ் அண்ட்
டெரிஃப் பேரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க. நான் டெரிஃப் பேரியர்ஸ் அப்படின்றது இம்போர்ட் பண்ணுற குட்ஸ்க்கு ஃபிக்ஸ் பண்ணுற டெரிஃப் தான். இருந்தாலும் அதில் அஸ் யூஷுவல் ஃபார்மில் இல்லாமல் ஒரு சில கண்ட்ரோல் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை கொண்டு வந்து ரூல்ஸை லிபரலேஷன் பண்ணி குட்ஸை வந்து அவங்க கமாடிட்டி பண்ணுறாங்க. என்டிபிஎஸ் அப்படின்றது ஒரு மேக்ரோ எக்கனாமிக் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு ஆன்டி டம்பிங் பண்ணாமல் இருக்க கன்வென்ஷன் லிங்க் டியூட்டிஸ் அந்த மாதிரியான டியூட்டிஸ் எல்லாத்தையுமே ட்ரேட் பாலிசியில் இன்க்ளூட் பண்ணி டெரிஃபை வந்து சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஃபாரின் ட்ரேட் பாலிசி எதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மூலமாக டொமஸ்டிக் கண்ட்ரியில் நிறைய இஷ்யூஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. அந்த இஷ்யூஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட்லேருந்து ஃபாரின் ட்ரேட் பாலிசியை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு டொமஸ்டிக் கண்ட்ரியில் இருக்க மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சேலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ஃபாரின் கண்ட்ரி ப்ராடக்ட்டுக்கு அதிகமாக டேக்ஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னோன்னா ஃபாரின் ப்ராடக்டை விட ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டொமஸ்டிக் கண்ட்ரியோட இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்டை பை பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்காக ஃபாரின் ட்ரேட் பாலிசி கொண்டு வந்தாங்க. இந்தியன் ட்ரேட் பாலிசியை எக்ஸிம் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இந்த பாலிசியை ஃப்ரேம் பண்ணுவாங்க. January 1, 1982 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இந்த ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, ட்ரேடில் உள்ள டெவலப்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு இயர்லையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ட்ரேடில் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை மாடிடேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு சேஞ்சஸ் கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த சேஞ்சஸ் வந்து ஒவ்வொரு இயர்லேயும் April 1 இம்ப்ளிமெண்ட் ஆகும். தென் அதுக்கப்புறம் ஒவ்வொரு 5 இயர்ஸ்லையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த எக்ஸிம் பாலிசிஸில் சம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொண்டு வருவாங்க. அந்த பாலிசியை புதுசாக ஒரு ஃப்ரேம் பண்ணுவாங்க. அந்த புதுசாக பண்ணுற ஃப்ரேம் வந்து March 31 ஒவ்வொரு 5 இயர்ஸ் March 31 வந்து அந்த பாலிசி கம்ப்ளீட் ஆகும். அடுத்த ஏப்ரலில் அந்த பாலிசியை வந்து நியூவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. தென் எக்ஸிம் பேங்க் ஃபாரின் ட்ரேடை ரெகுலேட் பண்ணுறதுக்காகவும் ஃபாரின் ட்ரேடை சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும் எக்ஸிம் பேங்க் கொண்டு வந்தாங்க. இந்த எக்ஸிம் பேங்கோட டியூட்டி என்ன அப்படின்னா, போத் இந்தியாவில் இருக்கிற குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கும் அவுட் சைட் ஆஃப் இந்தியாவில் இருக்க குட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கும் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்கு ஃபினான்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபாரின் கண்ட்ரிஸோட ஜாயின்ட் வெஞ்சருக்கும் ஃபினான்ஷியல் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மெர்ச்சன்டிங் பேங்க்கோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி அந்த ஃபாரின் ட்ரேடை வந்து என்கேஜ் பண்ணிக்கிறாங்க. ஒரு டெக்னிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு ஒரு பார்ட்டியாக இருந்து என்கேஜ் பண்ணிக்கிறாங்க. பையர்ஸ்க்கு கிரெடிட் லெட்டர்ஸ் அந்த மாதிரி கவர்மெண்ட்லேருந்து என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க்கோட ஆக்டிவிட்டீஸை ஃபாரின் கவர்மெண்ட்க்கும் அந்த கிரெடிட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம பார்த்த டாப்பிக்கில் இருந்து லாஸ்ட் 5 கொஷின்ஸில் என்னெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின், EPRG framework in international business refers to. ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். EPRG அப்படின்றது என்ன ஃப்ரேம்ஒர்க் பண்ணுது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எத்னோசென்ட்ரிக், பாலிசென்ட்ரிக், ரீஜியன், கண்ட்ரி அண்டு ஜியோசென்ட்ரிக் ஓரியன்டேஷன்ஸ் சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. ஒரு கண்ட்ரியோட இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் வந்து அவங்களோட அப்ரோச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாபிக் நம்ம பார்த்தோம். ஸோ பார்த்தோன்னே ஈஸியாக ஆன்சர் நம்ம ஃபைண்ட் பண்ண முடியும். தென் மேட்ச் அக்டோபர் 2020 கேட்ட கொஷின்ஸ் இது ரெண்டும். ஸ்டீஃபன் லிண்டர், ரேமண்ட் வெர்மன், ஹக்ஸர் ஆக்லின், ஆடம் ஸ்மித் அவங்கெல்லாம் தியரிஸ் வந்து ஃப்ரேம் பண்ணவங்க. என்ன மாதிரியான தியரிஸ் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் 2ல் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆடம் ஸ்மித் அப்சல்யூட் கண்ட்ரி தியரி சொன்னாங்க. HO தியரி வந்து ஃபேக்டர் ப்ரொடக்ஷன்ஸ் தியரி. ரேமண்ட் வெர்மனோட தியரி ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் தியரி. ஸ்டீஃபன் ஹிட்லரோட தியரி வந்து கண்ட்ரி சிமிலாரிட்டி தியரி. ஆல்ரெடி நம்ம இதை டீட்டெயிலாக படிச்சிருக்கோம். தென் குளோபலைசேஷன் ரெஃபர்ஸ் டு த ஃப்ரீ கிராஸ் பார்டர் மூமெண்ட்ஸ் இன் குட்ஸ், சர்வீஸ், கேபிட்டல், இன்ஃபர்மேஷன் அண்ட் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நம்ம குளோபலைசேஷன் அப்படின்றத பார்க்கும்போது ஆல்ரெடி என்ன பண்ணோம், குளோபலைசேஷன் அப்படின்றது ஒரு ஃப்ரீ கிராஸ், ஒரு கண்ட்ரியிலேருந்து ஃப்ரீ கிராஸ் பார்டர் பண்ணிக்கலாம், என்னது குட்ஸு, சர்வீஸு, கேபிட்டல்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இட் இஸ்
ட்ரூ. இதுக்குரிய ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கண்ட்ரிஸ் ஆர் கான்ஸ்டன்ட்லி எவால்விங் இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டிங் பேரியர்ஸ் தட் ஆர் WTO கம்ஃபர்டபுள். ஆமாப்பா, இது வந்து WTOவோட கம்ஃபர்டபுள்னால கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, இன்னோவேட்டிவ் மார்க்கெட்டோட பேரியர்ஸை வந்து எவால்விங் பண்ணிக்கிறாங்க. ஆனால் இதுக்குரிய குளோபலைசேஷனுக்கும் இதுக்கும் வந்து ரிலேட்டட் கிடையாது. ஸோ ரெண்டுமே ட்ரூ. ஆனால் அசரனுக்குரிய கரெக்டான ரீசன் இது கிடையாது. தென் சைஸ் ஆஃப் மார்க்கெட், டெமோக்ராஃபிக் என்விரான்மெண்ட், எக்ஸ்போர்ட் ஓரியன்டேஷன் யூனிட்ஸ், மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ். அதாவது சம் மார்க்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அது என்ன மாதிரியான சைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குளோபலைசேஷன் ஆஃப் பிஸ்னஸ், ஃபாரின் ட்ரேட் பாலிசி, மேக்ரோ என்விரான்மெண்ட், நான் எக்கனாமிக் என்விரான்மெண்ட். ஃபர்ஸ்ட்டு சைஸ் ஆஃப் மார்க்கெட் அப்படின்றது, சைஸ் ஆஃப் மார்க்கெட் என்ன பண்ணுவோம், மேக்ரோ என்விரான்மெண்ட்டில் தான் சைஸ் ஆஃப் மார்க்கெட் வரும். தென் டெமோக்ராஃபிக் என்விரான்மெண்ட், நான் எக்கனாமிக் என்விரான்மெண்ட் வந்து டெமோக்ராஃபிக் என்விரான்மெண்ட். எக்ஸ்போர்ட் ஓரியன்டேஷன் யூனிட்ஸ் வந்து ஃபாரின் ட்ரேட் பாலிசியில் வரும், என்ன மாதிரியான எக்ஸ்போர்ட் பாலிசிஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் வந்து குளோபலைசேஷன் ஆஃப் பிஸ்னஸ், குளோபலைசேஷன் பிஸ்னஸில் தான் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ் வந்து வேரியஸ் கண்ட்ரியில் ஃபார்ம் ஆகும். தென் 5th கொஸ்டின், December 2019 கேட்ட கொஸ்டின், வாட் ஆர் த டிரைவர்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன்? பாப்புலேஷன் மொபைலிட்டி, ஸ்பெஷலி ஃபார் லேபர், அதான் வந்து குளோபலைசேஷனில் ஒரு டிரைவர்ஸாக இருந்துச்சு. விச் இஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் மோட் ஆஃப் என்ட்ரி இன் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் டு அன் என்டர்பிரைசஸ் விச் லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட். இது என்ன மோஸ்ட் அப்ராப்ரியேஷன் மோடாக இருக்குது அப்படின்னா, எக்ஸ்போர்ட்டிங்கில் தான் அதோட இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸோட என்ட்ரி, என்டர்பிரைசஸ் லிட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆன்சர் எக்ஸ்போர்ட்டிங். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் இன்க்ளூட் இன் த இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி? இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டி என்னெல்லாம் அப்படின்னா, ஆல் தி அபோவ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ், பாரோயிங் கெப்பாசிட்டி ஆஃப் த வேரியஸ் கண்ட்ரீஸ், கோல்டு ரிசர்வ்ஸ், இது எல்லாமே இன்டர்நேஷ்னல் லிக்விடிட்டியாக வந்துடும். Then, in which one of the following modes of entry into foreign market are risk and profit potential the highest? என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரிஸ்க் அதிகமாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா தான் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் ஃபாரின் மார்க்கெட்டில் நிறைய ரிஸ்க் ரைஸ் ஆகும். தென் பிஸ்னஸ் ஃபார் எக்ஸ்போர்ட்டிங் காம்பினேஷன் அஸ் பார்ட் ஆஃப் மேஜர் ப்ரோக்ராம்ஸ் ஆஃப் தி எக்ஸிம் பேங்க் ஆஃப் இந்தியா டஸ் நாட் இன்க்ளூட். எக்ஸிம் பேங்க்கில் என்ன இன்க்ளூட் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல், ஃபர்ஸ்ட் ஷிப்மெண்ட் கிரெடிட், டேர்ம் லோன்ஸ், இது எல்லாமே என்ன பண்ணுவாங்க, எக்ஸிம் பேங்கோட ஃபங்க்ஷன்ஸாக இருக்கும். ஆனால் ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. ஸோ இட் இஸ் அ ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மெயின் கவர்மெண்ட் ஏஜென்சி ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெவலப்பிங் அண்ட் மானிட்டரிங் இன்டர்நேஷ்னல் ட்ரேட்? ஆல்ரெடி பார்த்தோம், ஃபாரின் பாலிசி எல்லாம் க்ரியேட் பண்ணுறது இந்தியன் காமர்ஸ் தான், இந்தியன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க, பாலிசிஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்க தான் ஏஜென்சிக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் அவங்கள மானிட்டர் பண்ணுறவங்களாகவும் இருப்பாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் காமர்ஸ். தென் த தியரி சஜஷன் தட் த patterns of international trade are determined by factors endowment rather than productivity was provided by the which one of the following? யார் இந்த தியரி சொன்னாங்க அப்படின்னு பார்த்து சொல்லியிருக்காங்க. எண்டோமெண்ட் வந்து ஃபேக்டர் எண்டோமெண்ட் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஹெச்ஓ தேரியில் பார்த்துருக்கோம். ஹெக்ஜர் அண்ட் பர்ட்லி ஹாக்லின் தேரியில் இந்த கண்டென்ட் வரும். The companies having business in a large number of countries around the world at present are called. இந்த கொஷின்ஸ்க்கு வந்து குளோபல் கார்பரேஷன் ஆன்சர். குளோபலைசேஷனாக இருக்கிற பிஸ்னஸ்க்கு என்ன பேர் சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு குளோபல் கண்ட்ரிஸ் கார்பரேஷன்ஸ். இது வரைக்கும் என்னெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்ம பார்த்த டாப்பிக்கில். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்தியாஸ் எஃப்டிஐ பாலிசி, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக் இன்ஸ்டிடியூஷன் IMF, வேர்ல்டு பேங்க், UNCTAD, இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த டாப்பிக்கெல்லாம் பார்த்துட்டு இதில் என்னெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க லாஸ்ட்டு 5 கொஷின்ஸில் அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்க போகிறோம். தேங்க்யூ. பார்ட் 1, பார்ட் 2 இந்த 2 வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அதையும் பாருங்கள். பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இந்த வீடியோவோட PDF ஃபைல் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் நிறையா PDF ஃபைல் இருக்கும். அதை எடுத்து நீங்கள் படிச்சுக்கலாம்.